நிக்கில்ஸ் டேஸ்டி பைட்ஸ்ல தம்பி இன்னைக்கு செய்ய போறது கோகோனட் போலி. அதுக்கு மைதா 2 கப், உப்பு 1/2 டீஸ்பூன், ஈஸ்ட் 1/2 டீஸ்பூன், பட்டர் 1/2 டேபிள் ஸ்பூன் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். ஆக்சுவலா சீனி போட மறந்துட்டான். 1/2 கப்ல இருந்து 3/4 கப் அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து மாவை பிணைய ஆரம்பிச்சுட்டான். பட் சீனி அதுக்கப்புறம் ஞாபகம் வந்து சேர்த்துட்டான். 1 டேபிள் ஸ்பூன் சீனி. மாவு பிணைய கொஞ்சம் கஷ்டம் தான் பட்டான். பட் இருந்தாலும் அவனே நல்லா நீட்டா இறுக்கி பிணைஞ்சு டோ ரெடி பண்ணிட்டான். கொஞ்சம் ரெஸ்டிங் டைம் கொடுத்துட்டு இன்னொரு கடாயில 1 கப் துருவன தேங்காவை 1 ஸ்பூன் நெய்யோட சேர்த்து நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் 1 கப் நாட்டு சர்க்கரையும் 1 ஸ்பூன் ஏலக்காய் தூளும் போட்டு கிண்டி எடுத்து வச்சுக்கிட்டான். நாங்கெல்லாம் பூரணம் செய்யறதுக்கு இப்படிலாம் கடாயில போட்டு கிண்ட மாட்டோம் தம்பி, மொத்தமாவே விரசி வச்சுட்டாலே அது வேகும் போது இழகி கொடுத்து சரியா வந்துரும்னு சொன்னேன். அவன் கேட்கல. நான் இப்படிதாம்மா செய்வேன்னு செஞ்சான். சரி எப்படியோ செஞ்சா சரின்னு விட்டாச்சு. ஆக்சுவலா கோகோனட் போலின்னு சொல்லி செய்ய ஆரம்பிச்சது கடைசியில இனிப்பு பரோட்டா மாதிரியே இருந்துச்சு. கோழி குருடா இருந்தானுங்க, குழம்பு ருசியா இருக்குல்ல, டேஸ்ட்டுக்கு குறையே இல்லை. செஞ்ச நிமிஷத்துல எல்லாம் காலி. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க.